சல்வார்ஸ் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப், பாட்டம் அண்ட் துப்பட்டா, and you're having tie up with a Surat partner ன்னு வச்சுக்கோங்க. You have a textile industry in your in உங்களோட நேட்டிவ்ல இருக்கு. அந்த மாதிரி இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வாய்ஸ் லோவா இருக்கா? இப்போ எப்படி கேட்கறது? இப்போ பெட்டரா? ஓகே. நீங்க இப்போ ப்ராடக்ட் இப்போ வந்து உங்களுக்கு 4000 சல்வார் மெட்டீரியல்ஸ், ஓகேவா? 4000 சல்வார் மெட்டீரியல்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து இட் இஸ் இன் டிமாண்ட். உங்களோட 4000 சல்வார் மெட்டீரியல்ஸ் இட் இஸ் இன் டிமாண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இன் டிமாண்ட் அப்படின்னா என்ன? அதுதான் உங்களோட ஆக்சுவலா வந்து இவ்வளோ சேல் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோசிங் ஸ்டாக் வந்து அந்த மந்த்துக்கு எண்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து இது 300 ரிமைனிங் மிச்சமாயிடுறது. நீங்க போன மாசத்தோட டேக் ஓவர் வந்து ஒரு 200 எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ இவ்வளோ சேல் ஆயிருக்கு, இவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக்கு, இவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. நார்மலா நம்ம வந்து இந்த 11th 12th பர்ச்சேசஸ்க்கு படிப்போம் தெரியுமா? சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக், அந்த மாதிரி பண்ணும். ஸோ எனக்கு இவ்வளோ சேல் ஆயிருக்கு, வித்து போகாதது இவ்வளோ இருக்கு, போன மாசத்தோட இது வந்து பேக்லாக் வந்து 200 இருக்கு, அதை நான் சேர்த்தேன்னா நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்? 4100. புரிஞ்சுதா? இப்போ ஒரு அரிசி மண்டிக்காரன் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு 40,000 மூட்டை வந்து சேல் ஆகும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? போன மாசத்தோட மூட்டையும் அதில் இன்க்ளூட் பண்ணிப்பான், கரெக்டா? அப்புறம் இந்த இந்த மாசத்தோடது வந்து மைனஸ் பண்ணிப்பான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நான் மொத்தமாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன்? 4300. ஆனால் போன மாசத்தோட கேரி ஃபார்வர்ட் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 200. அப்போ ரியல் ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 4100. ஸோ என்னோட டோட்டலாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணது இவ்வளோ. ப்ரொடக்ஷன்ன்றது இது, பட் சின்ஸ் இட் சாரி ப்ரொடக்ஷன்ன்றது 4300 ஆக்சுவலா. ஆனா 200 போன மாசத்தோடதே நான் எடுத்திருக்கிறதுனால என்னோட ஆக்சுவல் ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இந்த மாசம்? 4200. இப்படிதான் நம்மளுக்கு சம்ஸ் வரும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கால்குலேட் பண்ணுங்க, எம்சிக்யூல கேட்பாங்க. சரியா? இப்படி கேட்பாங்க, ரைட்? அடுத்தது மித்ரா, நீங்க வாங்க மித்ரா. மித்ரா, இப்ப வந்து உங்களுக்கு இந்த மாசம் ஸ்டார்டிங்ல வந்து 4000 ருபீஸ் இருக்கு கையில, சாரி 5000 ருபீஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டெட்டாஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு 2000 ரூபாய் வருது, ஓகேவா? நீங்க கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து salary பே பண்ண வேண்டியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பே பண்ண வேண்டியது, எம்ப்ளாயிஸ்க்கு சாலரிஸ், வேஜஸ், அதெல்லாம் இன்கர் பண்ணது கிட்டத்தட்ட 1500 கிட்ட வருது. அப்ப நீங்க கையில எவ்வளவு வச்சிருப்பீங்க? ஓப்பனிங் பேலன்ஸ். கரெக்டா? இந்த மாதிரி சம்ஸ் வரும். see இதுதான் கான்செப்ட். இந்த ரசீப்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வரும், பேமெண்ட்ஸ்ல நிறைய டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வரும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து இப்படி வரும். புரியுதா மித்ரா? என்ன மாதிரி சம்ஸ்? இந்த மாதிரி ரொம்ப ஹெவி சாப்டர் கிடையாது பட்ஜெட். 3-4 சம் மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அடுத்தது வந்து மித்ரா கட்டும். ஸ்ரேயா, ஸ்ரேயா வாங்க ஸ்ரேயா. ஸ்ரேயா கேக்குறதா ஸ்ரேயா? ஆ ஸ்ரேயா, இப்போ உங்களுக்கு கஸ்டமர் சொல்றாரு, ஒரு கஸ்டமர், ஒரு ஹெவி கஸ்டமர் நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, யூ காட் அ கான்ட்ராக்ட். அவங்க சொல்றாங்க ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன்ப்பா உங்களோடது. யூ ஆர் கம்மிங் அப் வித் சம் ஒரு மாதிரி ஒரு மாடல் which will help the physically challenged people. எப்படின்னா கை இல்லாதவங்களுக்கு கை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கை நீங்க மேக் பண்றீங்க, சரியா? சும்மா அவங்க சொல்றாங்க ஒரு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹேண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிமாண்ட் எவ்வளோன்னா 1000 யூனிட். அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்?
எவ்வளோ அமௌண்ட் வரும் உங்களுக்கு? டோட்டல் சேல்ஸ் வேல்யூ என்ன? 10 lakhs கேக்குறது 10 lakhsல இது சேல்ஸ் பட்ஜெட். ஸோ சேல்ஸ் பட்ஜெட்னா அப்ராக்சிமேட்டா on the basis of the demand for my product, I will have to basically manufacture minimum this much amount of units. ஸோ அதுக்கு முன்னாடியே சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேல்ஸ் பட்ஜெட் எப்போ பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் சேல்ஸ் எப்படி போயிருக்கு அதை பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் சேல்ஸ் ஃபோர்சி பண்றது தான் சேல்ஸ் பட்ஜெட். சரியா? சௌந்தர்யா, நீங்க வாங்க சௌந்தர்யா. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட்ஜெட். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ எப்பவுமே ஒரு 2 டாபிக் படிச்சிருக்கோம் சௌந்தர்யா, ஞாபகம் இருக்கா? நம்ம மார்ஜினல் காஸ்டிங்ல கூட வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ரிமைன்ஸ் சேம், ஃபிக்ஸட் காஸ்ட் ஓவரால் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இப்போ வேரியபிள் காஸ்ட்னு இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தோன்றது சௌந்தர்யா? ஒரு ஆர்கனைசேஷன்ல வேரியபிள் காஸ்ட் என்னெல்லாம் இருக்கலாம்? ஷிப்பிங் காஸ்ட், பேக்கிங் காஸ்ட், அப்புறம் மெயினா ரா மெட்டீரியல். ஒரு யூனிட்டோட ரா மெட்டீரியல் இப்போ சப்ளையர் கிட்ட ஒரு கோட் பண்றேன்னா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? ஒரு 1 இயருக்கு கான்ட்ராக்ட்டுக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து அந்த ஒரு யூனிட் வந்து எப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றோமோ அந்த விலைக்கு தான் அந்த 1 இயருக்கு வாங்கிப்போம். கரெக்டா? இப்போ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அட் 80% 10,000 இருக்கு. நீங்க வந்து அந்த ஒரு யூனிட்டோட விலை இது ஒரு ரா மெட்டீரியலுக்கு 10,000 ரூபாய். 80%ல வந்து 10,000 ரூபாய் இருக்கு. அப்ப சொல்லுங்க சுந்தரியா, 100%ல அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ 10,000 into 100 divided by 80. கரெக்டா? ஸோ 12,005. இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்ல பண்ணுவீங்க வேரியபிள் காஸ்ட்டுக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும்ல, ரெண்ட், டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ்லாம் மாறவே மாறாது. 1 இயருக்கு இது பண்ணாங்கனாக்கா அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து irrespective of 80% கெப்பாசிட்டி ரன் பண்ணாலும் நீங்க அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் கூத்துரு பண்ணும். இல்ல நான் 12,000 சாரி நான் வந்து என்னோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தியா மேனுஃபேக்சர் பண்ணனாலும் நீங்க அந்த ஓனருக்கு வந்து அந்த ரெண்ட் காஸ்ட் வந்து கொடுத்தா போதும். கரெக்டா? irrespective of my number of units, irrespective of whether I'm increasing my capacity or decreasing my capacity, that is completely immaterial for my fixed cost assessment. கரெக்டா? ஸோ எதெல்லாம் என்னோட டிரான்சாக்ஷன்ல வேரியபிள் காஸ்ட், எதெல்லாம் என் டிரான்சாக்ஷன்ல ஃபிக்ஸட் காஸ்ட்னு செக்ரிகேட் பண்ணிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. அட் பர்சன்டேஜ் கெப்பாசிட்டியில் இவ்வளோ கொடுப்பாங்க, 50% கெப்பாசிட்டியில் எவ்வளோ, 60% எவ்வளோ, 70% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். புரிஞ்சுதா? ஸோ எண்ட் ஆஃப் த டே அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பர்சன்டேஜே கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சுந்தரியா? why at all we need to calculate it at different percentage? எதுக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒரு பட்ஜெட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் வரும்னு நினைக்கிறீங்க? பர்ஃபெக்ட். கரெக்ட். ப்ராடக்ட்டோட பிரைஸ் அசஸ்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை சில பீரியட்ஸ் ஆஃப் டைம்ல பயங்கர டிமாண்டா இருக்கும். கரெக்டா? இப்போ நோட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலலாம் பயங்கரமா வந்து ஸ்கூல் திறக்கறதுனால அதோட பிரிண்டிங் ப்ரொடக்ஷனே ஜாஸ்தியா இருக்கும். as such stationery has got a regular demand, but then specifically schools நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த 3-4 மாசம் ஹெவி டிமாண்ட் இருக்கும். அப்போ they will operate at 100% capacity.
பட் சம்டைம்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் நான் பீக் சீசன் வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் அக்டோபர்லாம் நான் பீக் சீசன், அப்போ தே மைட் ரெடியூஸ் த கெப்பாசிட்டி டு by 20% or 30%. They might work at 70%. அப்பனா பட்ஜெட் பண்ணும்போதே if I'm going to calculate my and segregate my cost into fixed and variable and arrive at different percentage levels, I will be able to have a ballpark number in my mind. ஓகே, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ காஸ்ட் வருது, இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ காஸ்ட் வருது. ஸோ அதுக்கு தகுந்தபடி பிளானிங் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சௌந்தர்யா, வெரி குட். விஜயலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் அப்படின்னா என்ன ஸ்ட்ரைக் ஆகுது விஜயலக்ஷ்மி உங்களுக்கு? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட், வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? என்னமோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க விஜயலக்ஷ்மி. கேட்கல. ஓகே, விஜயலக்ஷ்மி இது கேட்க மாட்டேங்குது. ஆ, வஷிதா இருக்காங்களா? வஷிதா, விஜயலக்ஷ்மி, ஓகே. அஸ்வினி நீங்க சொல்லுங்க. ஹலோ. கேக்குது அஸ்வினி. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்னா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? வெரி குட். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொன்னீங்க, மறந்துட்டேன் நான், சொல்லுங்க. ட்ரை ஜாமுன் பிடிக்குமா? ட்ரை ஜாமுனுக்கு வந்து என்ன இன்கிரீடியன்ட் எனக்கு தெரியல. சுகர், சுகர் வச்சுக்கலாமா ரா மெட்டீரியலா? சும்மா இல்ல ஃப்ளோர் வச்சுக்கலாம் அந்த ரா மெட்டீரியலா? இப்போ வீட்ல வந்து அம்மா நிறைய பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி அம்மா வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்ல அந்த மாவு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதான் எஸ்டிமேட்டட் ஸ்டாக் ஆன் ஓப்பனிங் ஸ்டாக். அதுக்கப்புறம் அம்மா வந்து யோசிப்பாங்க, எவ்வளோ தேவைப்படும் நம்மளுக்கு, எவ்வளோ நம்ம பண்ண போறோம்னு யோசிப்பாங்க. அந்த டேட்டா எடுத்துப்பாங்க. ஓகே. அப்புறம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கு தெரியும் எவ்வளோ மிஞ்சும் அப்படின்றதுலாம் தெரியும். ஓரளவுக்கு அம்மாக்கு தெரிஞ்சிரும். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ எனக்கு வந்து தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணிட்டு, எனக்கு வந்து எவ்வளோ மிஞ்சும் அப்படின்றதையும் அசஸ் பண்ணிடுவாங்க ஓரளவுக்கு. அதுலேருந்து தேவை எவ்வளோ மிஞ்சுன்றது இது பண்ணிட்டு மைனஸ் என்னோட ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கிறது பண்ணனா, இந்த 1,24,000 நம்ம வாங்கினா போதும். அதாவது நான் யூஸ் பண்ண போறது ஃப்ளார் வந்து 1,20,000. ஓகேவா? எனக்கு மிஞ்சி போகும்னு நினைக்கிறது வந்து ஒரு 20,000. எனக்கு என்கிட்ட இருக்கிறது வந்து 16,000 யூனிட். அப்ப நான் எவ்வளவு வாங்கணும்? பட்ஜெட்டட் கன்சம்ஷன் பிளஸ் எஸ்டிமேட்டட் ஸ்டாக் க்ளோசிங் less opening stock will give you budgeted purchases. புரிஞ்சுதா? இதுவும் இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ரொம்ப ஈஸி. நிஜமாலே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப டஃப்பா கண்டிப்பா இருக்காது. அதை நான் கொஞ்சம் கேரண்டியா சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் லிட்டில் பிட் டீட்டெயில்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பயங்கரமா நீங்க யோசிச்சு போடணுமா அப்படிலாம் கிடையாது. சாதாரணமா நம்ம வீட்ல நடக்கிற விஷயத்தையே கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுதான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். அதுல இப்போ அம்மா வந்து மொத்தமா பர்ச்சேஸ் பண்றதுன்னா அப்ப பிரைஸ் எவ்வளவு பண்ணுவாங்க? ஸோ பட்ஜெட்டட் யூனிட்ஸ் வந்து இவ்வளோ 1,24,000. டோட்டலாக காஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. ஸோ பட்ஜெட்டட் பர்ச்சேசஸ் காஸ்ட் வந்து வில் பி 31,000. ஸோ இவ்வளோக்கு இவ்வளோனா ஸோ ஒரு யூனிட்டுக்கு 25 பைசானா 1,26,000 யூனிட்டுக்கு எனக்கு அந்த ஃப்ளார் வாங்குறதுக்கான காஸ்ட் எவ்வளோ? 31,000 ஆகும் அப்படின்றது. அக்ஷயா, குட் ஈவினிங் அக்ஷயா. குட் ஈவினிங் அண்ணா. இப்போ சேல்ஸ் பட்ஜெட் முடிச்சிட்டோம். யாரா? வஷிதா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் அண்ணா.
மித்ரா மித்ரா இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னு சொல்றோம் மித்ரா. ஓகே, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்னா 3 லைன் ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டீரியல், பிரைம் காஸ்ட் தான் பேசிக்கா. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், மூணுத்தையும் எது கம்பைன் பண்ணி வருதோ அதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இது மித்ராக்கு அப்புறம் சௌந்தர்யா. சௌந்தர்யா நீங்க வாங்க சௌந்தர்யா. ஓகேவா சௌந்தர்யா? இப்ப வந்து ஒரு மந்த்ல நீங்க 1,40,000 யூனிட்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன். அப்பனா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் 1,40,000க்கு வந்து நீங்க பண்ணணுன்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு தேவையான ஆள் நம்ம கிட்ட இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பீங்க. கரெக்ட்டா? எனக்கு தீபாவளி டைம்ல ஐ அம் கெட்டிங் ஹியூஜ் ஆர்டர் ஃபார் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் யுவர் தாட் ப்ராசஸ் இஸ் அன் ஆண்டர்பிரினர் என்ன? ஏன்னா அதுக்கான தேவையான குவாலிட்டி ரா மெட்டீரியல் நான் வாங்கணுமா? இருக்கா? இல்ல லேபரர்ஸ் இருக்காங்களா? இல்ல டெம்பரரியா ரெக்ரூட் பண்ண? இது 2 விஷயம் ஃபர்ஸ்ட் இட் வில் கம் டு அவர் மைண்ட். அந்த கான்டெக்ஸ்ட்ல டைரக்ட் லேபர் பட்ஜெட்னு ஒண்ணு ஃப்ரேம் பண்ணிப்போம். ஆனா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ரியல் நம்பர்ஸ். இது எல்லாமே பார்ட் ஆஃப் ஒவ்வொரு ஹெட் ஆஃப் பட்ஜெட்டிங்ல வரும். காஸ்ட் அக்கவுண்டன்ட் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் ஆல் தீஸ் ஹெட்ஸ். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்ல ஏப்ரல் மாசம் இதெல்லாம் செப்பரேட்டா நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணோம்னா என்னன்னா, எனக்கு 1,40,40,000 யூனிட்டுக்கு எனக்கு இவ்வளோ லேபரர்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, என்னோட பட்ஜெட்ல ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ லேபர் ஹவர்ஸ் ஆகுறது. அப்பனா எனக்கு வந்து 1,40,000 லேபர் ஹவர்ஸ்க்கு தெர் இஸ் யூனிட்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ லேபரர்ஸ் ஆகும் அப்படின்றத நான் பார்த்தாதான் எனக்கு என்ன லேபர் காஸ்ட்டை நான் கால்குலேட் பண்ண முடியும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் லேபர் டைரக்ட் லேபர் பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் லேபர் பட்ஜெட்ன்றது எதை பேஸ் பண்ணினா உங்களோட ப்ரொடக்ஷனோட பிளானிங் பேஸ் பண்ணி. ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் பேஸ் பண்ணி யூ வில் அசர்டைன் யுவர் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் ஓகே ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட் வில் கோ த்ரூ லாட் ஆஃப் ப்ராசஸ். கரெக்டா? ஸோ ஒரு சாக்லேட்டே எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ ப்ராசஸ் ஆகுது. ஒரு ஸ்டேஜ் போய் தோ இட்ஸ் பீன் ஆட்டோமேட்டட், சம்படி ஷுட் ஸ்டாண்ட் தேர்ல. திடீர்னு ஸ்டக் ஆயிடுதுன்னா டக்குன்னு ஒரு இது பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸிங் போகும். அதுக்காக ஆளே இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு ஆள் இல்லாம கம்ப்ளீட்டா சாக்லேட் இண்டஸ்ட்ரியோ இல்ல வந்து எனி இண்டஸ்ட்ரி வில் நாட் ரன். they everything will be monitored, but some manual person should stand there ல. அப்போ ஒரு யூனிட்டுக்கு டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தாங்கன்னா, அப்போ ஓகே இவ்வளோ நம்பர் ஆஃப் எனக்கு பட்ஜெட் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன், அப்போ இவ்வளோ லேபரர்ஸ் ஆகும். அப்புறம் இவ்வளோ லேபரர்ஸ் ஹவர்ஸ்க்கு நான் எவ்வளோ லேபர் காஸ்ட் கால்குலேட் பண்ணுன்றதான் டைரக்ட் லேபர் காஸ்ட் பட்ஜெட். இதெல்லாம் குட்டி குட்டியா வந்து லைக் செப்பரேட்டா நம்ம ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே கேஷ் பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். வித் சம் சார்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். விஜயலட்சுமி நீங்க வாங்க விஜயலட்சுமி. ஆ செல்லிங் ஓவர்ஹெட் பட்ஜெட். செல்லிங் ஓவர்ஹெட் பட்ஜெட்னாலே எவ்வளோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு அதுக்கான ப்ராடக்ட் இருக்குன்ற அவேர்னஸ்க்கு நான் எவ்வளோ தூரம் செலவு பண்ணணும். செல்லிங் ஓவர் பட்ஜெட்னாலே டக்குன்னு நம்மளுக்கு மைண்ட்ல வர எக்ஸாம்பிள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். கரெக்டா? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ன்றது வந்து நான் இன்னமும் லக்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கேன். அதாவது பீப்புள் தான் டிஃப்ரெண்ட். இன்னும் லக்ஸுக்கு போயிட்டு இருக்கு, உட்ஸ்வர்ட் கிரைப் வாட்டருக்கு போயிட்டு இருக்கு, டெய்ரி மில்க்கு போயிட்டு இருக்கு, அது பேர் என்ன மாசாக்கு போயிட்டு இருக்கு. நியூ ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் இன்னும் ஓல்டு ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து அதோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வசந்தன்கோ ப்ரீவியஸா வேற மாதிரி இருந்தது, இப்போ நியூவா இருக்கு. ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் என்னமோ இட்ஸ் பிகமிங் அ ரெக்கரபிள். அந்த அது பேர் என்ன, தங்கமயிலா நதியா வராங்களே ஒரு ஆட்ல, தங்கமயில் இதுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆட் மாத்திட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இப்போ நேத்திக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தங்கமயில்னா நான் வந்து கோல்டு வாங்கினேன் அப்படின்னா 1/2 கிராம் கோல்டு வந்து ஃப்ரீயா அந்த மாதிரி. ஆனா எல்லாமே நதியா தான் அதுல அம்பாசிடர். ஆனா வேற 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 ஆடு பாத்திருக்கீங்களா? தங்கமயில் தங்கமயில் அப்படின்னு ஒரு ஆடு வருமே. முத்துரா. அதே மாதிரி இந்த முத்தூட் ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஆரிஜின்ல ஒருத்தங்க வந்தாங்க, அப்புறம் அமிதாபும் ரேவதியும் வந்தாங்க, அப்புறம் இப்போ ஒருத்தங்க யாரோ ஒரு மாடல் யாரோ ஒருத்தங்க வராங்க, முத்தூட் ஃபினான்ஸ். அதே மாதிரி இது பார்த்துருக்கீங்களா நீங்க? கொஞ்சம் டேர்ம் ஃபினான்ஸ் எடுத்துருக்கலாம், எடுத்திருந்தானா எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். இந்த மாசம் நான் சால்வ் பண்ணிட்டேன், அடுத்த மாசம் அப்படின்ட்டு ஒரு ஆட் வருது, பார்த்துருக்கீங்களா? அந்த அது எதுக்கு வருது தெரியுமா அந்த ஆடு? தெரியல, வேற யாருக்கா தெரியுமா அது எதுக்கு வருதுன்ட்டு? வேற யாருக்காவது? அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக வருது. ஓகேவா? டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்னா வந்து இந்த absence of anybody, head of the family or யாருன்னா, if if we are going to take term insurance na, the whole debt will be covered by this term insurance, and the person வந்து either wife or husband who is alive na need not suffer for the losses. அத டெத்ஸுக்காக சஃபர் பண்ண வேண்டாம் இஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் டேக்கன். அது எனக்கு ஒரு வருஷத்துக்கே 4000 ரூபாய் என்னமோ தான் டேர்ம் இன்சூரன்ஸ். 1 crore ஏதோ டேர்ம் இன்சூரன்ஸ். சுந்தரியா நீங்க எடுத்திருக்கீங்களா சுந்தரியா டேர்ம் இன்சூரன்ஸ்? ஏன் அப்படியே ஒரு டவுட்டா? எடுத்திருக்கோமா இல்லையான்னு doubt வந்துருச்சா? 500 ரூபாய், 6000 ரூபாய் கிட்ட ஒரு ஒரு பே பண்ணா 4500 ரூபாய். ஸோ இது மஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். வந்து ரொம்ப அன்சர்டினிட்டியா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எல்லா இது பேங்க்ஸ்லயுமே டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இது ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஆனா அந்த டேர்ம் இன்சூரன்ஸோட அப்படியே ஆட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஹ், ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட் வரும். கான்செப்ட் அதே தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஹெச்டிஎஃப்சி ஒரு ஸ்டாரா இருக்கட்டும், தே ஆர் இன்வெஸ்டிங் மோர் ஆன் த டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் த பார்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ தேர் ஆல் ஃபிக்ஸட் ஓவரேஜ். காஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதே ரேஞ்சில் தான் போகும். 500 தான். பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆடு எல்லாமே வந்து நம்ம பார்க்கறது வந்து டிஃபர் ஆகும். தீஸ் ஆர் ஆல் செல்லிங் ஓவர் அட் பட்ஜெட்ஸ். சொல்லுங்க, ஒருவேளை இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஆடே இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சௌந்தர்யா, யூ ஆர் த ரைட் பர்சன் டு ஆன்சர். சௌந்தர்யா, வாட் ஹேப்பன்ட்? ஒரு மாதிரி யூ லுக் ஒரு ரெஸ்ட்லெஸ், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு? எல்லாம் ஆல் ஃபைன் தானே? டயர்டா இருக்கீங்களா? சரி சரி. அவேர்னஸே இல்லாம போயிடும். அவேர்னஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். லைக் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் யாராவது இல்லை, முக்கியமான ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இல்லை, இஃப் தே ஹி ஹஸ் நாட் டேக்கன் த டேர்ம் இன்சூரன்ஸ் கவரிங் இஸ் ஆல் தி டெட்ஸ் அப்படின்னா, it will be very difficult for the the better half for the to run the family with the children இல்லையா? அதுக்கு they will incur more. அதுக்கு இப்போ ஆடுக்கு தான் ஹியூஜ் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். நல்லதும் இருக்கு, there's an other way also it's there. So from the organization point of view, nowadays if you are going to invest realistic number on advertisement, கண்டிப்பா வந்து your product will be known to all the people. salaries of sales department எல்லா சேல்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கும். சேல்ஸ்மேன் ரெமியூனரேஷன், அப்புறம் வேரியபிள் சேல்ஸ்மேன் கமிஷன். ஏன் சௌந்தர்யா சேல்ஸ்மேன் கமிஷன் வந்து வேரியபிள்னு சொல்றாங்க? சூப்பர், குட் குட். விஜயலட்சுமி, நீங்க சொல்லுங்க, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் ஏன் வேரியபிள் ஓவர்ஹெட்? கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் தான் என்ன? கரெக்ட். ஏன் அது வேரியபிள் ஓவர்ஹெட்ல ஏன் why don't we classify it in fixed overhead? அதனால ஓகேவா? So it depends upon number of sales. All the variable overhead categories, it depends upon salesman commission இருக்கட்டும், carriage outward இருக்கட்டும், agents commission இருக்கட்டும், it depends upon the number of
sales, whereas fixed overheads remains constant. See மாறும் 1 year onceலாம் மாறுமே தவிர மாசம்லாம் மாறாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செல்லிங் ஓவர் பட்ஜெட்ல நம்ம போடுவோம். ஸோ these are the things in terms of format. ஸோ இந்த ஃபார்மேட்ஸ்லாம் இப்போ கோத்ரூ பண்ணியாச்சு. Okay. So means of allocating resources, budget ன்றது allocation of resources. இதெல்லாம் okay. Budget period, budget manual is prepared by the budgetary. budgetary controlன்றது வந்து எப்படி ஒரு பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் எடுத்துட்டு வரும்போது அங்க ஏதாவது நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, வேல்யூ ஆக்டிவிட்டீஸா இருக்கா, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பரா வந்து லைக் பாலிசியோட அலைன் பண்ணி, ஓகேவா, ஒவ்வொரு லைன் ஆஃப் எலமெண்ட் காஸ்ட் எலிமெண்ட்டையும் ஆக்சுவல்ஸ் வர்சஸ் பட்ஜெட்டிங் பார்த்துட்டு இது எல்லாமே கரெக்டா இட் இஸ் வெதர் இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பாலிசியா இல்லை இட் ரெக்வைர்ஸ் ரிவிஷனான்னு பார்க்கறது தான் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பட்ஜெட்ஸ், continuous comparison of actual performance with that of the budget, taking suitable remedial action to achieve the desired objective, revision of budgets. objectives வந்து planning, coordination and control. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றது ஆக்சுவல்ஸ், அதாவது பிஃபோர் கெட்டிங் இன் டு தி actual work. So you have your predetermined cost, and when you have your predetermined cost and when you have your actuals, you do the comparison la, like whether the adverse இருக்கா இல்ல ஃபேவரபிளா இருக்கான்னு பார்க்கறோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல படிக்க போறோம். பட்ஜெட்ரின்றது இப்ப கரண்டா படிக்கிறது, இந்த வருஷம் நம்பரை வச்சு அடுத்த வருஷம் வந்து எப்படி பண்ணணும்,
லைக் இல்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்பர் வச்சு நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணோம் இல்ல ஸ்கிராச்ல இருந்து பண்ணோமா அந்த மாதிரி பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். It is expressed in terms of quantitative and monetary measure. It is expressed in terms of monetary terms. It is ascertain and control of cost. It is concerned with overall profitability and financial position of the concern. வந்து it emphasizes on what should be the cost. It emphasizes on the level of cost not to be exit. Budget வந்து இதுக்கு மேல கொடுத்துருவாங்க நம்மளுக்கு, இவ்வளவுதான், இதுக்கு மேல தான் நம்மளோட நம்பர் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த நம்பருக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்க்கறது தான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். இட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட், இட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு யூஸ்வலி லிமிட்டட் டு மேனுஃபேக்சரிங். பட்ஜெட்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பட்ஜெட்ரி. அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். இது பட்ஜெட்ரி கண்ட்ரோல் எனி திங் யூ ஹாவ் அன் அட்வான்டேஜ், யூ ஹாவ் அ டிஸ்அட்வான்டேஜ். பட்ஜெட்ரின்றது வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ஃபோக்கஸ் பண்றது, பிளானிங் அண்ட் ஃபார்முலேஷன்லாம் பாலிசிஸ்லாம் வந்து அதுலேயுமே பட்ஜெட்ரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறது, மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்டு. பட்ஜெட்ரி கண்ட்ரோல்லையே வந்து அடாப்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது பார்க்குறது அட்வான்டேஜஸ். Disadvantages வந்து they are based on estimates and forecasting. There are various limitations of forecasting as it cannot be considered as a exact science. ஊக்கா வேர்ல்டுனா என்ன அர்த்தம்? வஷிதா, ஊக்கா வேர்ல்டுனா சொல்லுடா வஷிதா. volatility, uncertainty, complexity, ambiguity. Ambiguity. VUCA world. We are in a VUCA world where lot of uncertainties, lot of volatilities, lot of challenges is becoming the order of the day. அப்ப வந்து 2020 was a very good example of இது இந்த VUCA world. அவங்க ஒன்று பட்ஜெட் பண்ணாங்க, அடுத்த வாட்டி வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்பர் எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு. கரெக்டா? எம்ப்ளாயீஸ்க்கு இவ்வளோ சேலரி கொடுத்துருப்பாங்க, ஆர் எம்ப்ளாயியோட அந்த சாரி ரெண்ட் ஆஃப் த பில்டிங்க்கு இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தா ஹார்ட்லி ரொம்ப சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். அதே மாதிரி நிறைய இதில் அட்வர்ஸும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஏன்? பிகாஸ் ஆஃப் கொரோனா. இட்ஸ் அ ஊக்கா வேர்ல்டு. சரியா? effective implementation of budgetary control depends upon willingness, cooperation, understanding the people. It's a time consuming budgeting ஆனா ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங். அது என்ன சொல்றது, நம்ம வந்து இந்த டைம் அப்படின்றத பட்ஜெட்டிங்ல சொல்லவே முடியாது. இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட்ல வந்து அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ். ஸோ பட்ஜெட்ஸ்ல வந்து பாட்டம் அப் பட்ஜெட்டிங், டாப் டவுன் பட்ஜெட்டிங். சௌந்தர்யா கெஸ் பண்றீங்களா? டாப் டவுன் பட்ஜெட்டிங்னா என்னவா இருக்கும்? சும்மா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. சூப்பர், வெரி குட். டாப் டவுன்னா அவர் சொல்வார், போதும் 40,000 இவ்வளோதான், இதுவே நான் பண்ணிட்டேன், இதை ஜஸ்ட் ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணி எடுத்துட்டு வாங்க, சைன் போட்டு கொடுத்துறேன்னு வரும். அது டாப் டவுன். ஓகே. இப்போ கொரோனாக்கு அடுத்த வருஷம்லாம் டாப் டவுன் பட்ஜெட்டிங் தான் பண்ணாங்க. செட் வித்தவுட் பர்மிட்டிங் த அல்டிமேட் பட்ஜெட் ஹோல்டர்ஸ். அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. எங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. அவரே பண்ணி எல்லாம் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பாட்டம் அப் பட்ஜெட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட்ஜெட் ஹோல்டர்ஸ்க்குலாம் they will have their own freedom, they will be connecting with lot of clients, lot of departments. அப்புறம் they'll come up with a, they will do வந்து deep dive budgeting. ஓகேவா? அதான் பாட்டம் அப் பட்ஜெட்டிங். நெகோஷியேட்டட் பட்ஜெட்டிங், பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட்டிங். அக்ஷயா சொல்லுங்க அக்ஷயா, நெகோஷியேட்டட்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபரபிளா? இல்லக்கண்ணா, அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்ஸ் இல்ல, நெகோசியேஷன். நெகோஷியேட்டட் அப்படின்னா இல்ல நீங்க சொல்ற ட்ரான்ஸ்ஃபரபிள் இருக்கு, பட் இந்த கான்டெக்ட் ஆஃப் நெகோஷியேட்டட் டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கறது. பரவாயில்ல, இட்ஸ் a குட் ட்ரை, நோ ப்ராப்ளம். நெகோஷியேட்டட்னா என்ன அர்த்தம்னா இது பண்றது, பார்கெயின் பண்றது.
அதாவது எப்படின்னா, இப்போ இப்போ எங்க டீம்ல 6 பேர் இருப்பாங்க. வேற வேற காஸ்ட் சென்டர்ஸ்ல இருப்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு அதிகமா பட்ஜெட் குடுங்க நீங்க. குடுத்தா தான் எங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து, எனக்கு இவ்ளோ நீங்க மேண்டேட்டரியா இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து சண்டை போடுவேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் நெகோஷியேட்டட் பட்ஜெட். வேர் பட்ஜெட் அலவன்சஸ் ஆர் செட் லார்ஜ்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் நெகோஷியேஷன்ஸ். எனக்கும் என் ஜிஎம்க்கும் சண்டை வரும். ஓகேவா? எனக்கும் ஜிஎம்க்கு சண்டை வரும். ஸோ அந்த சண்டையில என்ன ஆகும்னா, சரிம்மா உன்னோட பாயிண்ட் அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி சிலது அவர் ஓகேன்னு சொல்வாரு, சிலது நான் சொல்றது அவர் கேட்பாரு. அந்த மாதிரி அஹ், ஆம், ஒரு இது இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நெகோஷியேட்டட். பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட்டிங்னா என்னன்னா, கீழே இருக்கிற ஃபோர்மேன்லேருந்து மிடில் மேனேஜ்மெண்ட்ல எல்லார்கிட்டையும் இன்புட் கேட்டு தே ஆல்சோ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் பிலாங்கிங் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சு பண்றது தான் பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட்டிங். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாட்டம் அப் பட்ஜெட்டிங். ஓகேவா? இது எம்சிக்யூ நோட் பண்ணிக்கோங்க. பாட்டம் அப் பட்ஜெட்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட்டிங். ஸ்டெப்ஸ் இன் பட்ஜெட்டிங் ப்ராசஸ். இது யாராவது கோத்ரூ பண்ணீங்களா? ஸ்டெப்ஸ் இன் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் டைம் இருந்ததா? ஓகே. see பட்ஜெட் பாலிசியை வந்து கம்யூனிகேட் பண்றது பண்ணிட்டு இதுல வந்து அண்ட் கைட்லைன்ஸ் டு தோஸ் பீப்புள் are responsible basically for the preparation of budgets. அது அப்புறம் factors that restrict the output, the order of preparation of budget, negotiation of budgets with superiors, final acceptance of budgets, ongoing review of budgets. இந்த 5 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தூரம் பட்ஜெட் பாலிசியை கம்யூனிகேட்டிங் டீடைல்ஸ் ஆஃப் பட்ஜெட் பாலிசி, கைட்லைன்ஸ் டு தோஸ் பீப்புள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட், determining the factor that restricts output, the order of preparation of budget, negotiation of budgets with superiors, அப்புறம் ஃபைனலா பட்ஜெட் அக்செப்ட் பண்றது, அப்புறம் ஆன்கோயிங் ரிவ்யூ ஆஃப் பட்ஜெட்ஸ். இந்த 6 பாயிண்ட் தான் ஸ்டேஜஸ் இன் பட்ஜெட்டிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்றதுன்றது வந்து என்னன்னா, ஜென்ரலா ஆனுவல் பட்ஜெட்ன்றது வந்து லாங் ரேஞ்ச் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இருக்கும். ஓகேவா? அப்ப எக்கச்சக்கமான விஷயங்களை இப்ப நிர்மலா சீதாராமன் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் லாங் ரேஞ்ச் பிளான். சாரி, அதுல லாங் ரேஞ்ச் பிளானும் இருக்கு. என்னவா இருக்கும்னு சொல்லுங்க லாங் ரேஞ்ச் பிளான்? எனி கெஸ்? இந்த வாட்டி பட்ஜெட்ல லாங் ரேஞ்ச் பிளான் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. 2025 பட்ஜெட் முத்ரா ஸ்கீம் சூப்பராடா, வெரி குட்ரா. முத்ரா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வேற என்னலாம்டா? ம், சூப்பர். அப்புறம் ஆக்சுவலா ஒரு வேக்சினேஷன் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபார் கேர்ள் பேபிஸ். ஃப்ரீ கேன்சர் வேக்சினேஷன்ஸ் கேர்ள் பேபிஸ்க்கு. அந்த லாங் ரன்ல வந்து அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, யாருமே வந்து இந்த கேன்சர்னால அஃபெக்ட் அதாவது இப்போ வந்த கேர்ள் பேபிஸ் இப்போ வந்து இப்போ பிறக்கறாங்கல்ல அந்த 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற நீங்களாம் கூட உங்களுக்குலாம் கூட இருக்கு ஃப்ரீ வேக்சினேஷன். ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் செக் பண்ணுங்க. சர்விக்கல் கேன்சர்ஸ்க்கு கூட இருக்கு வேக்சினேஷன்ஸ். அது ரொம்ப நாள் முன்னாடி வந்துருது. அது வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. அப்புறம் லாட் ஆஃப் முத்ரா ஸ்கீம்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கீன் பண்ணியிருக்காங்க. செபி, என்எஸ்சி எல்லாமே அலைன் பண்ணி. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கெஸ் பண்ண முடியறதா? மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல 2017 2016. அதை வந்து 100% அச்சீவ்மெண்ட் ஆக்கணும்ன்றது லாங் டேர்ம் பிளான். அது மட்டும் இல்லாம
எந்தெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணாம எவ்வளோ தூரம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட்ஸ் என்னால் எவ்வளோ இந்தியாவில் வந்து ப்ரொடக்டிவிட்டி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றது அடுத்த முக்கியமான ஒரு பிளானாக வச்சுருக்காங்க. இந்த 2 பிளான் வந்து லாங் ரன்ல போன வாட்டி நிர்மலா சீதாராமன் ஷி அலோகேட்டட் த ஃபண்ட். இந்த வாட்டி வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இது ரெண்டும் வந்து நீங்க சொன்னதுலேருந்து ஆட் பண்ணிக்கணும். வெரி குட் சௌந்தர்யா. வஷிதா வெரி குட்ரா. வேற யாருக்காவது அதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா கூட சொல்லுங்க. சரி ஓகே. ஸோ ஸோ பட்ஜெட்டிங்ல வந்து அந்த மாதிரி ஒரு லாங் ரேஞ்ச் பிளான்ஸ் வந்து டிஸ்கஷன் நடக்கும். என்னெல்லாம் வந்து கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க சொல்லுங்க யாராவது. உங்களோட இப்ப கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க படிக்கிறது எதனாலலாம் ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ லெட்ஸ் டிஸ்கஸ். கரெக்ட். ஜக்லாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெர்ஃபெக்ட். சூப்பர். அப்புறம் சூப்பர் சுந்தரியா. வேற யாராவது? ஓகே. இப்போ நீங்கலாம் படிக்கிறீங்க, பிகாம் படிக்கிறீங்கல்ல? ஸோ பிகாம் மட்டும் படிக்கிறீங்க. படிக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ சிடபிள்யூஏ பிகாம் எடுத்து படிக்கும்போது என்ன ஆகுறது? உங்களால அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியல இல்லையா? அப்போ அதெல்லாம் தானே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்றது ஃப்ரம் சிஎம்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த மாதிரி பட்ஜெட்டிங் பண்ணும்போது நம்ம பிரின்சிபல் பட்ஜெட் ஃபேக்டர், தி ஃபேக்டர்ஸ் தட் ரெஸ்ட்ரிக்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் பிரின்சிபல் பட்ஜெட் ஃபேக்டர். ஓகேவா? அது பார்க்கணும். அதே மாதிரி பிரின்சிபல் பட்ஜெட் ஃபேக்டர்ஸ் வந்து they are the factors that limits the activities of an undertaking. So the principal budget factor may also be mission இருக்கலாம், capacity mission capacity இருக்கலாம், distribution selling resources இருக்கலாம், availability of key raw materials or availability of cash. இந்த பிரின்சிபல் பட்ஜெட் ஃபேக்டர்ன்றது என்ன வேணா இருக்கலாம். இது எம்சிக்யூக்கு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டெப் நம்பர் 3 ஆர்டர் ஆஃப் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேல்ஸ் பட்ஜெட் வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அலாங் வித் திஸ் ஃபினிஷ்ட் குட்ஸ் இன்வென்ட்ரி பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அடுத்தது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பட்ஜெட், இன்வென்ட்ரி பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட். அதுக்கப்புறம் மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட். ஓகேவா? நான் காமிச்சேன் இல்லையா? அப்புறம் மெட்டீரியல் இன்வென்ட்ரி பட்ஜெட் பண்ணுவாங்க. அப்புறம் சேல்ஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பண்ணும்போதே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓவர் அவங்களோட காஸ்ட் பட்ஜெட்டை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது பண்ணின உடனே காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் என்ன பண்ணுவோம்னா பட்ஜெட்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதை வச்சு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே we will be able to simultaneously collect the data of what is my capital expenditure budget, working capital budget எல்லாத்தையும் simultaneous பண்ணி கடைசியா கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இதான் சீக்வன்ஸ். ஓகே. அப்புறம் அந்தந்த லோவர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவங்க கூடலாம் நெகோசியேஷன்ஸ் நடக்கும். ஃபைனலா ஒரு நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இது இட் வில் பி பிரசன்டட் டு த மெயின் ஹெட் சப்ஸ்டான்ஷியேட்டிங். இதனால தான் நாங்கள் இந்த அமௌண்ட் போட்டிருக்கோம், பட்ஜெட் பண்ணியிருக்கோம், இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷன் இது எதிர்பார்க்குறேன் அதனால இது பண்ணியிருக்கேன், க்ளோசிங் ஸ்டாக்கும் இவ்வளோ நான் எதிர்பார்க்குறேன், இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை வந்து பட்ஜெட் ரிவ்யூவில் பண்ணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் இஸ் டிவைடட் இன்டு 3 types: on the basis of time, on the basis of function, on the basis of capacity. Time என்ன? current budget, long term budget, short term budget. Function என்ன? master budget, functional budget. Capacity என்ன? fixed budget, flexible budget. See, time ன்னு வரும்போது long term, short term, current அது as usual. Functional budgetல தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? சேல்ஸ் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் பட்ஜெட், லேபர் காஸ்ட், கேஷ் பட்ஜெட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். இது மாஸ்டர் பட்ஜெட்ல என்ன அப்படின்னா மொத்தமா கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் த சப்சிடரி பட்ஜெட்ஸ் நார்மலி கன்சிஸ்ட் ஆஃப்
budgeted income statement, budgeted statement of financial position and cash budget. ஸோ இதுதான் மாஸ்டர் பட்ஜெட்டோட கம்ப்ளீட் கன்சாலிடேஷனாக இருக்கும். இப்போ கெப்பாசிட்டியில் இவங்க கிட்ட சௌந்தர்யா கிட்ட ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணா, ஃபிக்ஸட் பட்ஜெட்னா ஒன்றுமே இல்லை. எந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டினாலும் ஃபிக்ஸட் பட்ஜெட் மாறவே மாறாது. அதுதான் வந்து இது நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வேரியபிள் பட்ஜெட் ஆர் ஸ்லைடிங் ஸ்கேல் பட்ஜெட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கும், குவாலிட்டிக்கு ஒன்று, ப்ரொடக்ஷனுக்கு ஒன்று, பர்ச்சேசஸ்க்கு ஒன்று, ஐடிக்கு ஒன்று, ஹெச்ஆருக்கு ஒன்று, சைபர் செக்யூரிட்டி டீமுக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக ரெடி பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் பட்ஜெட். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு சம்ஸ். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? டஃப்பாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? ஏதாவது புரியல, டஃப்பாக இருக்கு? இல்லை, சூப்பர். ஓகே, சி இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னா பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்சோ நோனஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேஜஸ் இன் பட்ஜெட்ரி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 5 இது இயர்லி நம்ம செக் பண்ணணும் அந்த மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு ஒரு சார்ட் காமிச்சேன் இல்லையா, அந்த சார்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து இப்படி கேட்பாங்க, இதில் பட்ஜெட் ஆன் த பேஸ் ஆஃப் டைம் என்னெல்லாம் கிளாஸிஃபை இருக்குன்னு எம்சிக்யூஸில் வரும். அப்போ யூ ஹவ் டு டிக் கரண்ட் பட்ஜெட், லாங் டேர்ம் பட்ஜெட், ஷார்ட் டேர்ம் பட்ஜெட், அந்த மாதிரி இது பார்த்துக்கோங்க. இப்போ லெட்ஸ் கம் டு சம்ஸ். The following data on production materials required for products X and Y, inventory pertaining to the budget of LMN company. So, sorry, first question. So, Barker company, Akshaya, sum padida. Super. Oh, and the sales budget, production budget. So, sales budget பொறுத்த வரைக்கும் இது பாருங்க. இப்போ சேல்ஸ் பட்ஜெட்டுக்கு சிம்பிள். அவங்க என்ன சொல்றாங்க, சேல்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் இவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு வந்து 75. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டோட்டலாக எவ்வளோ சொல்லியிருக்கான், 7500 யூனிட்ஸ். அப்போ 7500 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? ஸோ 75 இன்டூ 5,62,500. ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ் வால்யூம் யூனிட் இது, ஏக்கு இது. ஒரு யூனிட்டுக்கு 120னா இது பிக்கு. ஸோ 5000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ?
ஸோ இது 5,62,500. இது 6 lakhs. ஸோ டோட்டல் எவ்வளோ? this plus this. ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் ஃபார்மேட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சேல்ஸ் எவ்வளோ? 7,500. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அஸ்வினி க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அஸ்வினி இந்த சம்ல ஏக்கு? ஆ சூப்பர். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? அவ்வளோதான். ஸோ சேல்ஸ்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணி ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணோம்னா 7,000. இது ஏவோடது. மித்ரா பிக்கு சொல்லுங்க கண்ணா. சேல்ஸ் எவ்வளோ பிக்கு? க்ளோசிங் ஸ்டாக்கு? க்ளோசிங் ஸ்டாக் ஆ ஜூன் 30th க்ளோசிங் ஸ்டாக், ஜூன் 1st ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். சரியா? குட். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இப்போ அடுத்தது prepare a production budget for the 3 months ending for a factory producing 4 products on the basis of following information. So production budgetக்கு வந்து நம்ம as usual sales add closing stock less opening stock will give you production unit. So sales இந்த சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? estimated sales 10,000 ரூபாய் ஆகும்னு சொல்றோம். closing stock வந்து 3,000 ரூபாய். அப்ப 10,000 plus 3,000 ரூபாய் 13,000 மைனஸ் 2,000 11,000. சம் ஈஸியா இருக்கா? ஹோம்ஒர்க் போடுறீங்களா? ஏதாவது டஃபா இருக்கா? யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க. illustration 35, illustration 36. ஓகேவா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? illustration 37. illustration 38 போட்டுட்டு அதுக்கப்புறம் 37. ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டுக்கு வந்து இங்க ஒரு ஃபார்மேட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரா மெட்டீரியல் எவ்வளவு இது பண்ணணும்ட்டு எஸ்டிமேட்டட் ஸ்டாக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கணும், கன்சம்ஷன் கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ், அதுலேருந்து வந்து சாரி purchases is equal to consumption plus closing stock minus opening stock. See sales என்ன பண்றோம்? ப்ரொடக்ஷன்ல என்ன பண்றோம்? சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் பண்றோம். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ல என்ன பண்றோம்? அதேதான். purchases is equal to consumption plus closing stock minus opening. அங்க சேல்ஸ், இங்க கன்சம்ஷன். ஓகேவா? டைப் 1 இதுல மெஜாரிட்டி டைப் 1 ப்ராப்ளம் தான் எல்லாமே. இது டைப் 1, இது டைப் 1. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம் வரைக்கும்? ஸோ இப்போ purchases
So consumption எவ்வளோ 1,20,000. So budgeted consumption. So add closing stock. Estimated closing stock less estimated opening stock budgeted purchase கிடைச்சிரும். ஸோ ஒன்று பார்க்கலாமா? ஏ ப்ராடக்ட் ஏ budgeted consumption வந்து 1,20,000. Estimated closing stock வந்து 20,000. Opening stock வந்து 16,000. அப்போ this plus this minus this. So 1,20,000. ஓகேவா? 1,20,000. இப்போ அவன் என்ன சொல்றான்? ஒரு யூனிட்டுக்கு 1,24,000னா அப்போ 1,24,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? சாரி, ஒரு யூனிட்டுக்கு 25 பைசேனா 31,000. புரிஞ்சுதா? இது ஏக்கு. பிக்கு வந்து அதே மாதிரி கன்சம்ஷன் எவ்வளோ 44,000. எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 8,000. எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 6,000. ஸோ டோட்டலா 46,000. ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 பைசேனா அப்போ 46,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ 46,000 into 0.05 which is 2,300. இது என்னது? rupees 2,300. புரிஞ்சுதா? யாருக்காதா டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஸோ illustration 35, 36, 38 மட்டும் இன்னைக்கு ஹோம் போட்டுக்கோங்க. ப்ளஸ் தியரி கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. வேற ஏதாவது இதே மாதிரி சம்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்க்குறேன், ஒரே நிமிஷம். இதுல illustration 40ல ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போட்டுடுறீங்களா? ப்ரொடக்ஷன் பட்ஜெட், டைரக்ட் லேபர் பட்ஜெட்லாம் ரொம்ப ஈஸி, குட்டி குட்டியா இருக்கு. வேற ஏதாவது இருக்கா பார்க்குறேன். illustration 40 இதெல்லாம் நான் சொல்லி தந்துடுவேன். illustration 40, 47, 47, 48 இல்ல illustration 40, 47 மட்டும் போதும். ஓகேவா? சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். 40 and 47 ஹோம்ஒர்க்கு எல்லாமே இருக்கு. ரெஸ்ட் ஆல் டு கம்ப்ளீட். ஓகேவா? அஸ்வினி, அக்ஷயா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. சௌந்தர்யா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. வஷிதா தேங்க்யூ. விஜயலக்ஷ்மி தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. பை பை. தேங்க்யூ கண்ணா.